ஹலோ, நான் வைஷ்ணவி. நீங்கள் பார்க்குறது வைஷு கோபி விளாக்ஸ். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, வரலட்சுமி பூஜை. நேற்று தேர்ஸ்டே நாங்கள் ஈவினிங் வந்து சாமி உள்ளே அழைச்சிட்டோம். கலசம் வச்சு நாங்கள் சிம்பிளாக வந்து சாமி வச்சு நாங்கள் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டோம். அண்ட் ஃப்ரைடே ஈவினிங் 6 o'clock மேலே வரலட்சுமி பூஜை ஸ்டார்ட் ஆகும். நேற்று ஈவினிங் வந்து நான் இந்த மாதிரி கலசம் வச்சுருந்தேன். ஒரு சின்ன குடத்துல வந்து சாமி கலசம் வச்சு மாவளை சுற்றி பூ வச்சு அரிசி மேலே வச்சுட்டேன். சாமி உள்ள அழைக்கும் போது நாங்கள் ஆரத்தி எடுத்து அழைச்சோம். அதுக்கு மஞ்சள் வந்து தண்ணியில் கலந்து வெத்தலை பாக்கு வச்சு சாமிக்கு ஆரத்தி எடுத்து அழைச்சோம். நைட்டு வந்து சாமிக்கு நாங்கள் வெண்பொங்கல் வச்சு படைச்சிட்டோம். அண்ட் இன்னைக்கு காலையில் ஃப்ரைடே காலையில் வந்து அவளும் சர்க்கரையை வச்சு நான் வச்சுட்டேன். பழமெல்லாம் வச்சு சாமிக்கு நாங்கள் பூஜை பண்ணிட்டோம். அண்ட் ஈவினிங் வந்து சாமிக்கு சாரீ கட்டணும். ஸோ நான் ஒரு ரெட் கலர் சாரீ தான் வந்து சாமிக்கு கட்ட போகிறேன். சாரீ வந்து நான் ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ ஒரு 3 o'clock கிட்ட வந்து நான் சாமிக்கு சாரை கட்டி அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் அம்மாவும் பாட்டியும் வந்து வரலட்சுமி பூஜைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து பூஜைக்கு நாங்கள் கொஞ்சம் பேர்த்த வந்து அழைச்சிருக்கோம். ஸோ அவங்களுக்காக என்னெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ ஈவினிங் பூஜைக்கு வரவங்களுக்கு வந்து ப்ளவுஸு, வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் குங்குமம், ஒரு வாழைப்பழம், அப்புறம் நைட் டிஃபன் செஞ்சுருவோம். எல்லாருக்குமே வந்து ஒரே கலர் ப்ளவுஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ் வந்து ஏன் எடுத்தோன்னா எந்த சாரிக்கு வந்து அவங்க மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அதனால ப்ளூ கலர் ப்ளவுஸ் எடுத்துருக்கோம். இங்கே வரலட்சுமி சாமி வந்து நாங்கள் சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டோம். இந்த டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 layer வச்சு தான் கட்டியிருந்தோம். இந்த வாட்டி 2 டைம் ப்ளீட்ஸ் எடுத்து மேலே ஒரு ப்ளீட் கீழே ஒரு ப்ளீட் வச்சு கட்டியிருக்கோம். எங்கள் சாமி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நடுவில் வந்து ஃபுல்லாக ரோஸில் டெக்கரேட் பண்ணி மாவில வச்சுருக்கோம். கீழே வந்து ஒரே ஒரு லேயர் மட்டும் செவ்வந்தி பூ வச்சு நடுவில் ரோஸ் வச்சுருக்கேன். 108 வாட்டி வந்து போற்றி போடுறதுக்காக துளசி, செவ்வந்தி பூவில் வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஈவினிங் 6 o'clock மேலே நாங்கள் போற்றி சொல்லுவோம். அப்போ வந்து ஒவ்வொன்றா போடுறதுக்காக இது வச்சுருக்கேன். சாமிக்கு வந்து தாம்பூலம் தட்டு வச்சுருக்கோம். எல்லா ஃப்ரூட்ஸ்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது சாமிக்காக தாமரைப்பூ. வந்து காயின் காயின் நிறைய இருந்து லட்சுமியை போற்றி, ஓம் ஆனந்த லட்சுமியை போற்றி, ஓம் இஷ்ட லட்சுமியை போற்றி, ஓம் இங்க லட்சுமியை போற்றி, ஓம் இதய லட்சுமியை போற்றி, ஓம் ஈகை லட்சுமியை போற்றி, ஓம் உதய லட்சுமியை போற்றி, ஓம் உத்தம லட்சுமியை போற்றி, ஓம் உபாசன லட்சுமியை போற்றி, ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியை. வரலட்சுமி நோம்பு எதுக்கு வழிபாடு பண்ணுறோம்னா, மகாலட்சுமி அம்மனை முக்கியமாக கடைப்பிடிக்கும் ஒரு சிறப்பு நாள். இந்த நாளில் வீட்டில் எப்பயும் சந்தோஷம், செல்வம், ஆரோக்கியம், கணவன் அப்புறம் குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு நம்ம வழிபடுவோம். அப்புறம் முக்கியமாக குடும்பத்தில் ஒற்றுமை வேணும்னு வேண்டி வழிபடுற நாள். பழங்காலத்தில் சாருமதிங்கிற ஒரு பெண் கனவுல அம்மன் தோன்றி, நீ வெள்ளிக்கிழமை அப்போ எனக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு அம்மன் சாருமதி கனவை சொல்லியிருக்காங்க. ஃப்ரைடே அப்போது சாருமதி அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து அம்மனை வழிபட்டாங்க. அப்போலேருந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே செல்வத்தோடவும் செழிப்போடவும் வாழ்கிறதா ஒரு ஐதீகம். அம்மனை வழிபடும்போது ஒரு கலசத்தில் பாதி கூட அளவுக்கு தண்ணீர் ஊற்றணும். அதில் மஞ்சள், குங்குமம், திருநீர், எலுமிச்சை, கடுக்காய், கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் 1 rupee காயின், இல்லாட்டி நீங்கள் ஒரு தங்க காயின் கூட போடலாம், இல்லாட்டி ஒரு வெள்ளி காயின் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டு அந்த குடத்து மேலே வந்து அம்மன் கலசத்தில் வைக்கணும். அம்மன் உருவம் இல்லைன்னா ஒரு பெரிய தேங்காய் எடுத்து மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு ஒரு துணி போட்டு சாரி மாதிரி நம்ம குடத்தில் வச்சு வழிபடலாம். குறைஞ்சது 5 பெண்களை கூப்பிட்டு நம்மளை ஆசீர்வாதம் செய்ய சொல்லணும். வர பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு, ஒரு சாரி ப்ளவுஸு, காசு, லெமன், ஸ்வீட்டுன்னு நம்ம வச்சு கொடுக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வழிபடலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களை அழைச்சி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். உங்கள் கணவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி மஞ்சள் கயிறு கொடுக்க சொல்லணும். அந்த கயிறை நம்ம தாலி கயிறு கூட சேர்த்து கட்டணும். இதுதான் முறைப்பாடான வழிபாடு.
அம்மனுக்கு ஆராத்தி எடுக்கும்போது 5 பெண்கள் சேர்ந்து நம்ம அம்மனோட பாட்டு வந்து பாடி ஆராத்தி எடுக்கணும். இந்த மாதிரி saree ப்ரீ ப்ளீட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அம்மனுக்கு வந்து saree ப்ளீட் பண்ணுறது எப்படின்னும் தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். எனக்கு இந்த வருஷம் ரொம்பவே மனசு திருப்தியாக இருக்குது. ஏன்னா அம்மன் அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரைலேயே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அம்மன் பார்க்குறக்கு. அண்ட் எல்லாருக்கும் நாங்கள் வந்து டின்னர் செஞ்சோம். சோயா பீன்ஸ் பிரியாணி, ரைத்தா, பொங்கல், கேசரி, லட்டுன்னு இந்த 4 வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவும் பிடிச்சது. மனசு ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைஷு கோபி வ்ளாக்ஸ்.